ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். வாங்க நம்ம இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி டைரெக்ஷனில் போகும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நேற்று நம்ம கொடுத்த லெவல்ஸு, ஸோ அதில் மார்க்கெட் எந்த அளவுக்கு மூமெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத பற்றி இப்போது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் போயிடலாம். ஸோ நேற்று நம்ம பண்ண ட்ராயிங் இங்கே இருக்குது. ஸோ எப்படி மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராகவே ட்ரெண்ட் லைன் கொடுத்துருந்தோம், மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதேமாதிரி மார்க்கெட் கீழே வந்தாலும் இங்கே ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் வந்தால் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் 25,130 to 150 இந்த லெவலை கிராஸ் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சாலுமே மார்க்கெட் அங்கேருந்து மேலே போகுன்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அப் டு இந்த 25,250 இந்த லெவல் வரைக்கும் போகுன்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்குன்னு. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே கொடுத்துருந்தோம், மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் அடுத்து 25,250 போகுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே அங்கேருந்து நல்லா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ அது மார்க்கெட் நம்ம சொன்ன லெவலில் அழகாக க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சிருக்கு, ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ நம்ம இங்கேருந்து ட்ரேட் எடுத்திருந்தா கூட ஸோ நம்மளோட டார்கெட்டான ஒரு 100 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு இங்கேருந்து கிடச்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 95 to 100 பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே கால் ஆப்ஷன் பை பண்ணுங்கன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டில் இருந்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ட்ரேட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கரெக்டாக மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா, நாளைக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்க்கும்போது ஸோ இதுதான் 25,250. இப்போ இந்த 25,250ன்ற டார்கெட்டை நமக்கு அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ரெசிஸ்டண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணுமா அப்படின்றத பார்க்கும்போது நம்ம இங்கே ஓஐ பார்க்கலாம். இப்போ ஓஐ பார்க்கும்போது நமக்கு இந்த 25,300லலாம் நமக்கு நிறைய கால் ஆப்ஷனை ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துலையும் அண்ட் தென் 25,250 இந்த லெவலுமே கால் ஆப்ஷன் கொஞ்சம் ரைட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அதனால் இந்த ரெண்டு லெவலுமே மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் நாளைக்கு. ஸோ நமக்கு சப்போர்ட் ஜோன் பார்க்கும்போது 25,100 இதுதான் சப்போர்ட் ஜோனு. ஸோ அதனால் மார்க்கெட் நாளைக்கு ஒரு 25,250லேருந்து 25,150 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் நாளைக்கு மூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் நாளைக்கும் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வைக்கும்ன்ற பட்சத்தில் இந்த லெவலை க்ளோஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் இந்த சைடில் நமக்கு கிடச்சிது அப்படின்னா நம்ம கால் சைடில் நம்ம அப்படியே ட்ரேடை கண்டினியூ பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணலை, இங்கேருந்து திரும்ப ஒரு பேரிஷ் கேண்டில் வருது அப்படின்னும் போது ஸோ இங்கே மார்க்கெட் ஒரு கேப் டவுன், நாளைக்கு ஒரு கேப் டவுனோ ஆர் ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங்கோ ஒரு ரெட் கேண்டில் மார்க்கெட் விற்கிது அப்படின்னா ஸோ அதுலேருந்து ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்லையோ ஒரு 5 மினிட்ஸ் தேவையில்ல, ஒரு 15 மினிட்ஸ் பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டில் வைக்கிது அப்படின்னா ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு டவுன் சைடில் அப் டு 25,150 to 130 இந்த லெவல் வரைக்குமே நம்ம மார்க்கெட் கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போகும்னு. ஸோ நாளைக்கு மேஜராக எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு கரெக்ஷன், இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ் பண்ணதுனால நாளைக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, மார்க்கெட் சப்போஸ் இந்த லெவலை கிராஸ் பண்ணி நல்லா ஒரு பாசிட்டிவ் மூவ் வச்சுதுன்னா ஸோ இங்கேருந்து மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி இந்த வீக் டார்கெட்டான 25,400 to 500 இந்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் இங்கே இந்த ரெசிஸ்டண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் ஆர் ஒரு கேப் டவுன் அந்த மாதிரி ஆகி மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஒரு 15 மினிட்ஸில் நமக்கு வச்சுது அப்படின்னா ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் அப் டு இந்த 25,130 150 to 130 இந்த லெவல் திரும்ப இங்கேருந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி மார்க்கெட் நாளைக்கு ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன மாதிரி ட்ரேட் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கிறதுனால இது பிரேக் அவுட் ஆகுதா இல்லை கீழே வருதா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. கேப் அப் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் திரும்ப இந்த கேப் ஏதாச்சும் ஃபில் பண்ண வரும்போது அந்த இடத்துல நீங்கள் பை பண்ணி ஒரு பாசிட்டிவ் சைடில் நம்ம போகலாம்.
ஆர் மார்க்கெட் வந்து ஒரு கிராப் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வந்து வந்துட்டு அப்போ சப்போர்ட் எடுத்து திரும்பது வாய்ப்பு இருக்குது. ஆர் இந்த லெவல்லையுமே மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு இங்கே ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. சப்போஸ் கீழே வருதுன்ற பட்சத்தில் இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் இருக்குது, வித் சப்போர்ட் ஜோனும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் இதை பிரேக் பண்ணாலுமே இங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு எந்த அளவுக்கு டவுனில் வருதுன்றதை நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ இப்போது இந்த லெவலில் பிரேக் பண்ணாலும் இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது சப்போர்ட் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்த வரும்போதே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து மார்க்கெட் நீங்கள் பிரேக் அவுட் ஆனால் மட்டும் நீங்கள் செகண்ட் லெவல் டார்கெட்டாக இதை வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் பேரிஷ் சைடில் போகிறீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அதோட ஓப்பன் ப்ரைஸை வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து இந்த 25,150. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது, இங்கேயும் வந்து ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் ஒரு இந்த சப்போர்ட் லெவலை உடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து நமக்கு 25,050 to 70. ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனும் வருது, ஒரு அப் ட்ரெண்ட் லைன் வருது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணி கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இது டவுன் சைடில் போகும்போது இந்த மாதிரி ட்ரேட் பிளான் வச்சுக்கோங்க. ஸோ அப் சைடுன்னு போது மார்க்கெட் வந்து நமக்கு பாசிட்டிவாக மூவ் ஆச்சு அப்படின்னா தாராளமாக இங்கேருந்து நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு நம்ம டார்கெட்டை வந்து இந்த லெவலுக்கு வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட் பாசிபிளி வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த பாசிட்டிவ் மூவ் இந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சிருக்காது. நாளைக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கீழே வரலாம், ஆர் ஒரு டவுனில் வந்து ஒரு சைட் வைஸில் ஒரு கரெக்ஷன் வரலாம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆனதுனால நாளைக்குமே வந்து கண்டினியூஸாக அந்த பாசிட்டிவ் வைப் இருக்குமான்றது கேட்டால் ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அந்தளவுக்கு பாசிட்டிவாக போகிறது வாய்ப்பு இல்லை. அப்படியே போனாலும் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து கால் சைடில் போகணும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டவுன் சைடில் இங்கேருந்து ஒரு கிட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டவுன் சைடில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேட் பண்ண வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ட்ரேடில் பொறுத்த வரைக்கும் உங்களோட ட்ரேட் பிளான் வந்து நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.